வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ப்ரெஸ்ஸு நியூவாக நம்மளாக ஓனாக எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணுங்கள். இந்த இடத்துல கீழே பண்ணிங்கன்னா நியூ லேயர் அப்படின்ட்டு இருக்கும். நியூ லேயரை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த நியூ லேயரை செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு தேவையான ஃப்ரெஷ் சைஸை நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு ஃப்ரெஷ்ஷை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பபிள்ஸ் செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஃப்ரெஷ் சைஸை கூட்டிகிட்டு இதில் கிளிக் பண்ணுங்கள். இந்த 3 டாட் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வேறு ஏதாவது ப்ரெஸ் செலக்ட் பண்ணிட்டு ஃப்ரெஷ் சைஸ் பெருசாக்கிக்கோங்க. சரி, இந்த ப்ரெஸ் செலக்ட் ஆகிட்டான்னு பார்த்துக்கோங்க. ப்ரெஸ் செலக்ட் ஆனதுக்கப்புறம் இன்னொரு ப்ரெஸ் ஏதாவது ஒரு ப்ரெஸ் எப்போதும். அப்புறம் அதில் வந்து நான் ஒரு பபிள்ஸ் சும்மா அந்த ஏதாவது ஒரு க்ரியேட் பண்ணுறேன். இது ஒரு நம்ம ஒரு இதை க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதை என்ன பண்ணணுன்னா இதில் போய் ஒரு செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பிக்சல் அப்படின்னு இருக்கு இல்லையா, செலக்ட் பிக்சல் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அது எல்லாமே செலக்ட் ஆகிரும். செலக்ட் ஆனதுக்கப்புறம் இதில் எடிட் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போங்க. டிஃபைன் ப்ரெஸ் அப்படி இல்லையா, அதை ப்ரெஸ் கிளிக் பண்ணிட்டு இந்த ப்ரெஸ் வந்து உங்களுக்கு என்ன சைஸ் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. NUW அப்படின்னு போட்டுட்டு இதில் நம்பர் நோட் பண்ணுங்கள். 1634வது ப்ரெஸ்ஸாக இருக்குது. ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துட்டு இது ஃபுல்லாகவே நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் Ctrl+N அமைக்கி ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்கள் பிவிசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம புதுசாக க்ரியேட் பண்ண ப்ரெஸ் வந்திருக்கும். நியூன்னு நேமில் வந்திருக்கு. அந்த ப்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான சைஸை நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான ப்ரெஸ் உருவாயிரும். இப்போ நான் சைஸை நான் பெருசு காமிக்கிறேன் பாருங்கள். ஓகேங்களா? நம்ம உருவாக்கின ப்ரெஸ் வச்சு நம்ம புதுசாக ஒரு டிசைன் உருவாக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். Ctrl+N அமைக்கி ஒரு நியூ லேயர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு நம்ம புதுசாக ஓப்பன் பண்ண ப்ரெஷஸ் வந்து கம்மி பண்ணி வச்சுட்டு அதில் கிளிக் பண்ணுங்கள். வீடியோ வருது. ஒரு சைஸ் கம்மி கூடி வச்சுக்கோங்க. பாருங்கள், நம்ம ஒரு புதுசாக ஒரு டிசைனாகவே நம்ம உருவாக்கிக்கலாம். நம்ம எப்படி ஒவ்வொன்றா நம்மளே ப்ரெஸ்ஸு க்ரியேட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு தேவையான டிசைன் உருவாக்குறதுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அப்படியே ஷேர் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.